ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பைபிள் கொண்டவங்களாம் பைபிளை தூக்கி காட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும், நம்மளை சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த சபையில் இருக்க ஒருத்தர் கூட ஊழியம் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறபடி ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கும்போது ஊழியக்காரர்களுக்கு என்று ஒரு தனி சேனல் வைத்திருக்கிறார், ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஊழியக்காரன், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லும்போது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அதிகமாக கொடுக்கிறார், ஈஸியாக கொடுக்கிறார், சீக்கிரம் கொடுக்கிறார். வாழ்க்கையில் கர்த்தருக்காக நிற்பதற்குள்ள தைரியசாலிகள் இன்னும் வேண்டும். எனக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கும் வர வேண்டும், எனக்கு இருக்கிற வைராக்கியம் உங்களுக்கு வர வேண்டும். ஏதோ நேரப்போக்கிற்காக ஆலயத்துக்கு வந்தோம் என்பதல்ல, நம் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் நம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த சபையினுடைய அடிப்படை நியதியாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடம் சாதாரணமான ஒரு இடம் இல்லை. சாதாரணமான மனிதர்கள் இங்கே வந்து ஊழியம் செய்ய முடியாது. சாதாரணமான மனிதர்கள் இங்கே ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷ கிருபையும் விசேஷ வரத்தையும் கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் மாத்திரமல்ல, இந்தியா முழுமைக்கும் ஊழியர்களை உருவாக்குற ஒரு பட்டறையாக, ஒரு பாசறையாக இது இருக்கிறது என்றால் மிகையாகாது. அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆகவே நீங்கள் நானும் சாதாரணப்பட்ட ஆட்கள் கிடையாது, அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, நானும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. ஆகவே நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, ஒன்றும் தெரியாதவருமா இருந்து கொண்டு போகக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில் உற்சாகமாக ஆராதிங்கள். உங்கள் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது இருதய வியாதிகள் போய்விடும், நரம்பு மண்டலங்கள் சரியாக செயல்பட ஆரம்பித்து விடும், நல்ல சிந்தனா சக்தி வரும், நல்ல அறிவு வரும். வாழ்க்கையில் வருகிற எந்த பெரிய சவாலையும் துச்சமென கருதி நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். இந்த காலை வேளையில் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் இங்கே சொல்கிறது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். They brought back all the goods and also brought back his brother Lot and his goods as well as the women and the people. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இழப்பும் மீட்பும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இழப்பு நிறைந்தது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுள்ள ஒரு ஜீவியம். இழப்போம், ஆனால் திரும்ப பெற்றுக்கொள்வோம். இந்த கால வேளையில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில், நான் இழந்து போனவன், நான் ஏமாந்தவன், நான் ஒரு ஏமாளி, என்னை நிறைய பேர் ஏமாற்றி போட்டாங்க, நான் ஏமாந்திருக்கிறேன், ஏமாந்த மனிதனாக ஏமாந்த மனுஷியாக இருக்கிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு நினைக்க கூடுமானால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது, உங்களைப் போல ஏராளமான ஏமாளிகள் வேதத்தில் இருக்கிறார்கள். ஏராளமான ஏமாளிகள் இருந்தார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் எதை இழந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை இழக்கவில்லை. அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நீங்கள் எதை இழந்தாலும், நான் இன்றைக்கு சொல்லுவேன், நான் எதையெல்லாம் நானும் உடைய ஏமாளி தான், நானும் கூட நிறைய காரியங்களை இழந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய எதிர்காலத்தை நான் இழக்கவில்லை. எனக்கு ஒரு நாளை இருக்கிறது, எனக்கு ஒரு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இருக்கிறது, எனக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மீட்டிங் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நான் தைரியமாக நம்புகிறேன். ஆகவே even if you have lost everything in your life, the future is still remaining. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் உங்கள் எதிர்காலத்தை இழக்கவில்லை. இங்கே வேதத்தில் ஏராளமான ஏமாளிகள் இருக்கிறார்கள். முதலாவது நம்முடைய ஆதி அப்பா ஆதாமே ஏமாளி தான். அப்புறமாக ஆபிரகாம் ஒரு ஏமாளி. இவங்க பார்க்கும்போது ஏராளமான ஏமாளிகளை ஆண்டவர் வேதத்திலே பதித்து வைத்திருக்கிறார். ஆதாம் என்ன செய்தார்? ஏமாந்தார். தன்னுடைய மனைவியை சரியானபடி காப்பாற்ற முடியாதபடி சாத்தானுக்கு இடம் கொடுத்தார். என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவர் ஏமாற்றப்பட்டார்.
அவர் ஏமாற்றப்பட்டதுனால அகில உலகத்தில் உள்ள மக்களும் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதாமிலிருந்து இன்று வரையிலும் நாம் ஏமாளிகளாகத்தான் இருக்கிறோம். நான் ஏமாற்றப்பட்டவர்களாக, இழந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். இழப்பை அனுபவிக்கிற மக்கள். ஆபிரகாம் தவிர வேறு தாவீது போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாருமே வாழ்க்கையில் பல காரியங்களை இழந்து போனார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து நீங்கள் ஒரு காரியத்தை சிந்திக்க கூடுமானால், நீங்கள் கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு இடத்துல இழந்து விட்டீர்கள். இங்கே நான் பார்க்கிறோம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். எதிராளிகள் ஆபிரகாமுடைய உறவினருடைய பொருட்கள், ஆபிரகாமுடைய சந்ததியில் உள்ள நன்மைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் 12ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். 12ஆம் வசனம் சொல்கிறது, பொருளையும் கொண்டு போய்விட்டார்கள். ஆகவே இங்கே ஒரு பெரிய இழப்பை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காலையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்றை இழந்து விட்டீர்கள். இழப்பு என்பது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமாக சொல்லப்பட்டால் தலையெழுத்து சொல்ல முடியும், ஃபேட் என்று சொல்ல. அதெல்லாம் பைபிளில் சொல்ல, தலையெழுத்து ஃபேட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நியதிகளிலே, நியமங்களிலே ஒன்று, அவர்கள் இழப்பாளிகள். வாழ்க்கையில் சில நேரங்களிலே மிக முக்கியமானவற்றை இழந்து விடுவார்கள். இன்று உங்கள் கடமைகளை நீங்கள் ஆற்றும் போது உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு நன்மைக்கு பதிலாக நீங்கள் எதையோ ஒன்றை இழந்திருக்கிறீர்களா? எதிராளிகள் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா? அல்லது இழந்து போன மக்கள் வரிசையில் நீங்கள் முதலாவது நபராக நிற்கிறீங்களா? எனக்கு பெரிய நஷ்டம் வந்தது, இழந்து போன நபர் என்கிற ஒரு கியூவை உருவாக்கினால் அந்த கியூவில் முதலாக நிற்கிறது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் இழந்தவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை சிலவற்றை இழந்ததை பெற முடியாமல் போனாலும் அதற்கு ஈடாக இழந்தவற்றை திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த வருஷத்தில் கூட பல இடங்களிலே உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகளை நீங்கள் இழந்தீர்கள். இந்த வருஷத்தில் இழந்து போன சில நன்மைகளை வருகிற வருஷத்தில் அதற்கு ஈடாக அல்லது அதற்கு அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு காரணத்தினால உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வுகள் அல்லது மாற்றங்கள் அல்லது நன்மையான காரியங்கள் உங்களுக்கு வராமல் போயிருக்கலாம். இந்த வருஷத்தில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது தேவ ஆவியானவர் இடத்தில் சொன்னார், இங்கே அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் 16ஆம் வசனம் சொல்கிறது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இதுதான் இன்றைக்கு தேவன் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இதில் சில முக்கியமான வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது 12ஆம் வசனத்தில் கொண்டு போய்விட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடினால் அவனையும் பிடித்துக் கொண்டு போனார்கள், அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், கொண்டு போய்விட்டார்கள். அப்படியானால் உங்களுக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு கும்பல் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது. உங்கள் பொருட்களை அபகரிக்கவும் உங்களை பிடித்து கொள்ளவும்
உங்களுக்கு எதிராக ஒரு சக்தி நிறைந்த ஒரு கும்பல் மனிதர்கள் இருக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது லோத்தையும் லோத்துக்குள்ள பொருள் எல்லாவற்றையும் இழந்து போனதுனால சகோதரனாக இருந்த ஆபிரகாமுக்கு மனதில் கலக்கம் வந்தது, சங்கடம் வந்தது. 12ஆம் வசனத்தில் கொண்டு போய்விட்டார்கள். they took away and departed. எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாம் என்கிற நம்முடைய விசுவாச தந்தை ஏமாற்றப்பட்டார். அவர் ஏமாந்தார். அவர் ஏமாறும் போது அந்த பாக்கியம் அல்லது அந்த நிழல் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இல்லாமல் போகும் என்று சொல்வதற்கு இல்லை. நாமும் ஏமாறத்தான் செய்வோம். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இழப்பு அல்லது தோல்வி என்று சொல்லப்படுவது பாவிகளுக்கு மாத்திரமல்ல, விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாலும் அவனுக்கு உண்டு. இன்னைக்கு அநேகர் சொல்கிறார்கள், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாவிட்டால் இது என்ன பாவம் பண்ணானோ என்று சொல்கிறார்கள். அல்லது சிலர் சொல்வார்கள், ரொம்ப நாட்களாக படுக்கையில் இருந்தால் நான் என்ன பாவம் பண்ணினேனோ என்று கூட சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நான் படிக்கும்போது இந்த இழப்பு அல்லது நஷ்டம் என்று சொல்லப்படுவது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான காரியம் கூட பாவிகளுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் உலகத்தில் உள்ள பாடுகளையும் நன்மைகளையும் சராசரியாக வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் சரிசமமாக பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். ஒருவன் பெரிய ஆளாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், அவனுக்கு ஏற்ற ஒரு கஷ்டம் அவனுக்கு இருக்கும். ஒரு ஏழையாக இருப்பான், அவனுக்கு ஏற்ற ஒரு கஷ்டம் இருக்கும். 11, 12, 14 வசனங்களை பார்க்கும்போது எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை யாராவது பறித்து கொண்டார்களா? அல்லது உங்களுக்கு பொருளை யாராவது அபகரித்து கொண்டார்களா? அல்லது உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய ஒரு உயர்வை யாரோ துரோகம் பண்ணி அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டாளா? இன்றைக்கு இந்த 11, 12, 14 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படியுங்கள். அவனுடைய பொருளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவனை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுடைய சகோதரனாக இருந்த லோத்தையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய இரத்த பாசம் அவனுக்கு துடித்து கொண்டிருந்திருக்கும். அவன் என்ன செய்தான்? 14ஆம் வசனத்தில் படிக்கும் போது வேதம் சொல்கிறது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவளாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவனை தொடர்ந்தான். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை தலைக்கு மேல போய் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை, ஒன்றும் செய்ய முடியல, யோசிக்கவே முடியல, இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன ஏமாத்தி போட்டாங்க, எனக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு வர வேண்டியது இனி வராது என்று நினைத்து அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்பது அது வேறு நியதி. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுடைய சகோதரனையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். 15ஆம் வசனத்தில் நான் 14ஆம் வசனத்தில் நான் படிக்கும்போது அவன் அதற்காக பிரயாசப்பட்டான். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அந்த வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வருகிறது, மற்றவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து நமக்கு வரல, நமக்கு நியாயமாக வர வேண்டிய காரியங்கள் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு ஐயோ எனக்கு வரவில்லையே என்று அப்படி இருக்காதபடி நீங்கள் நினைக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அச்சீவ் பண்ணுவதற்கு, நீங்கள் நினைக்கிற இந்த கோலை அடையும்படி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், நீங்கள் உழைக்க வேண்டும். நீங்கள் ஒரு ட்ரேடில் டிப்ளமா ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு மேலே இருக்கிற அதே ட்ரேடில் இருக்கிறவர்கள் டிகிரி வாங்கணும் மேலே இருப்பார்கள். அப்படி ஆனால் நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். அடுத்த லெவலுக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ நீங்கள்
உங்களுடைய அந்த டிப்ளமா அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் டிகிரியாக மாற்றுவதற்கு படிக்க வேண்டுமானால் படிக்க வேண்டும், ஈவினிங் காலேஜில் படிக்க வேண்டுமானால் படிக்க வேண்டும். எந்த விதத்திலேயாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷனை, உங்களுடைய தகுதியை மேம்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டும். அப்படி எல்லாவற்றிலையும் நாம் தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாது. அப்படி முடியாத காரியங்களில் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். எந்த காரியத்துக்கும் முயற்சி செய்கிறதை விட்டுவிடக்கூடாது. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த சகோதரனை இழந்தான். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த சகோதரனுடைய சொத்துக்களை இழந்தான். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார் அனைத்தையும் இழந்தான். அந்த நிலையில ஐயோ என்று சொல்லி விசுவாசித்து கொண்டு சும்மா இருக்கல. அவன் நான் விசுவாசத்துக்கு தகப்பன், நான் பாரு, விசுவாசத்தில் வல்லவன், நான் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுகிறான் பாரு என்று சொல்லி அவன் செய்யாதபடி அவன் முயற்சி செய்தான், அவன் உழைத்தான். அவன் வேதம் சொல்கிறது he pursued, அவன் காரியங்களை செய்தான். இன்னைக்கு கூட என்னுடைய கவலை, நீண்டகால கவலை தீராது போல இருக்கிறது. எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டேன். எனக்கு தோல்விக்கு மேலே தோல்வி. நான் எதை நினைத்தாலும் எனக்கு நன்மையாக முடிகிறதில்லை. வீட்டில் சிறு குழந்தையிலிருந்து மேல் மட்டத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் என் விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறார்கள். இனி ஒன்றும் செய்ய முடியாது, போப்பா, நான் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, போ, வர்றது போல வரட்டும், போறது போல போகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கதையை முடிக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த நேரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய கடமையை செய்தான். அவன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தான். 14ஆம் வசனத்தில் அவன் தொடர்ச்சியாக தன்னுடைய சகோதரனை காப்பாற்றுவதற்கு அவன் யுத்தம் செய்தான் என்று நான் பார்க்கிறோம். அவனுடைய திட்டத்தை, அவனுடைய முயற்சியை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார். எனக்கு ஒன்றுமே இல்லை, என்ன வரப்போது, நான் ஒரு ஆள் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் காலையில் 2 இட்லி வேணும், மத்தியானத்துக்கு சோறு வேணும், ராத்திரி உண்டுனா சாப்பிடணும், இல்லைன்னா படுத்துக்குவேன். நான் ஏன் வேலை செய்யணும், நான் ஏன் முயற்சிக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், எனக்கு விருப்பமே இல்லை பிரதர் அப்படி சொல்கிற மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒன்றுமே இன்ட்ரெஸ்டே இல்லை. என்ன நம்பி யார் இருக்கிறார்கள்? நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஆளை விடு, இருக்கிறது வரைக்கும் கஞ்சியோ கூழோ குடிச்சு வாழ்க்கையை ஓட்டுகிறார் என்று அநேகர் ஃபெட்டப் ஆகிவிட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தவறான கருத்தை எடுத்து விட்டீர்கள். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் சொல்கிறார், you should have a new start from today. இன்று முதல் ஒரு புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். நீங்கள் எந்த இடத்துல எதை செய்தாலும் உங்களுக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. even if you have lost everything in your life, the future is still remaining. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் எதிர்காலம் இருக்குதையா, எதிர்காலம் இருக்குதையா. வயசு அதிகமாகலாம், கல்வியினுடைய படிக்கிற திறமை அற்று போகலாம், பொருளாதாரம் இல்லாமல் போகலாம். நீங்கள் அறியாத விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை திறந்து கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 18ஆம் வசனத்தை படிக்கும் போது வேதம் சொல்கிறது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நேரம் இல்லாதனால வேகமாக கடந்து போகிற வசனங்களை படித்துவிட்டு இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் இழந்து போன நேரத்தில் அவன் முயற்சி செய்தான், பாடுபட்டு அவளை சேஸ் பண்ணுகிறான், அவன் பெர்சுவேட் பண்ணுகிறான், அவரை தேடுகிறான், ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் காரியங்களை ஏதோ ஒன்றை செய்ய விட்டு விட்டீர்கள். உங்களுடைய கஷ்டத்தின் மிகுதியினாலே முயற்சியை விட்டு விட்டீர்கள். கஷ்டத்தின் மிகுதியினாலே போடா சாமி, ஆளை விடுவா என்று சொல்லி நஷ்டத்தை என்று ரைட் ஆஃப் பண்ணி விட்டீர்கள். இல்லை, அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் சந்தித்த தோல்விகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இனிமேல் நடக்காது என்று சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வேண்டாம் என்று நினைத்திருந்தாலும், இங்கே ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனானவர், அவர் சும்மா இருக்கவில்லை, அவர் தேடி சென்றார், அவர் முயற்சி செய்தார். செய்ததுனால வேதம் சொல்கிறது சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நீங்களும் கூட இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் இருதயத்தில் எவ்வளவு பாரம் இருக்கிறது, எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிங்கள் சொல்லி நான் கட்டாயப்படுத்தி கைதட்ட ஏன் சொல்கிறேன் என்றால், நான் உங்கள் பாதையில் கடந்து சென்றிருக்கிறேன். நீங்கள் அனுபவிக்கிற வியாதிகள், நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், பிரச்சனைகள், பொருளாதார சீர்குலைவுகள், இவை எல்லாவற்றையும் அறிந்தவன் நான்.
ஆகவே சகட்டு மேனிக்கு ஒரு பாட்டை பாடிட்டு சகட்டு மேனிக்கு வந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு நான் போக முடியாது. உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லியாக வேண்டும், ஆண்டவரத்தில் கேட்டாக வேண்டும். இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாள் என்னுடைய ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட வேளையில ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட நிறைய ஏமாளிகள் இருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்தவான்களை போல ஏமாந்து போன மக்கள் பலர் இருக்கிறார்கள். இனி வராது என்று சொல்லி தங்கள் சாப்டர் அவர்களை முடித்துக் கொண்ட பலர் இருக்கிறார்கள். இல்லை, ஆபிரகாமை போல எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும், தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும். ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் கர்த்தரிடத்திலே போராட வேண்டும், கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணும்போது இழந்தது உலக பொருளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இழந்ததையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஒன்று போய் ரெண்டை வாங்குவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைகள் சொல்லுகிறார்களே, ஒன்று வாங்கினா ரெண்டு இலவசம் என்று இப்படிலாம் சொல்லுகிறார்களே, இங்கேயும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் பைபிள்ல இருந்தா எடுத்துக்கிறாங்க. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், ஒன்று வாங்கினா ரெண்டு இலவசம். இங்கே பார்க்கும்போது 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 18ஆம் வசனத்திலே நாம் அங்கே இவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான், சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். என கவனிக்கிறவங்க அல்லையோ சொல்லு போகலாம். நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தாய் கற்று வசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று யதார்த்தத்தை சொல்லுகிறேன். இழந்து போனது எதுவாக இருக்கலாம். கணவனை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், யாராலேயோ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அந்த கூட்டத்தில் நானும் கூட நிறைய பேர் ஏமாந்துருக்கிறேன். இந்த வருஷத்தில் நிறைய பேர் என்ன ஏமாத்திருக்காங்க. நீங்க இல்லை, வெளி உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை செய்கிற, பள்ளிக்கூடத்தை நடத்துகிற, பைபிள் காலேஜ் நடத்துகிறேன், இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துகிறேன், அலுவலகத்தை நடத்துகிறேன், எவ்வளோ ஜனங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். நானும் பல இடங்களில் ஏமாந்ததுனால ஆண்டவர் எனக்கும் சேர்த்து சொன்னார், நீ அந்தந்த இடங்களிலே இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கும் கொடுப்பேன், உன்னுடைய குடும்பத்தாருக்கும் கொடுப்பேன், உன்னை சார்ந்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு, திரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணதுனால நான் உங்களை பார்த்து தைரியமாக சொல்லுகிறேன், நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில கருதலான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழப்பை சந்தித்திருந்தால் அதற்கு ஈடாக உங்கள் இருதயத்திலே தெய்வீக சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பார். உங்களுக்கு அத்தியாவசிய தேவை என்னவோ அதை நிச்சயமாக கொடுத்து உங்களை சமாதானமாக காத்துக்கொள்வார். வேதம் சொல்கிறது, அவன் வேதத்தில் இந்த 18ஆம் வசனம் சொல்கிறது, அவன் கிருதலா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வரும்போது 17ஆம் வசனம், சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இவன் இழந்தது தன்னுடைய சகோதரனை இழந்தான், தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சொத்தை இழந்தான். வேதம் சொல்கிறது, அவன் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 17ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வரும்போது சோதோமின் ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். உலகத்தில் இழந்தது உலக காரியம். ஆனால் இப்பொழுது அவன் அந்த இழந்ததையும் பெற்றுக்கொண்டான். அந்த தேசத்திலே உள்ள ராஜாவினுடைய நற்பெயரையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜா, சோதோமின் ராஜா அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான். வேதம் சொல்கிறது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இவன் இழந்தது தன்னுடைய சகோதரனையும் அவனுக்குரிய சொத்துக்களையும் அவனுடைய குடும்பத்தாரை இழந்தான். வேதம் சொல்கிறது, இழந்த எல்லாவற்றையும் போய் திருப்பி பெற்றுக்கொண்டான். முயற்சி செய்தான், முயற்சி திருவினையாக்கும். இந்த காலவெளியில் நீங்கள் இனிமேல் நான் அந்த காரியத்தில் தலையிட மாட்டேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன், போ என்று சொல்லி நீங்கள் தள்ளிவிட்டிருந்தால் இன்றைக்கு அதை ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். நீங்கள் முயற்சி செய்தால் அது திருவினை உண்டாக்கும், உங்களுக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் விடக்கூடாது. டோன்ட் கிவ் அப், விடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை,
உங்களுக்கு விரோதமாக ஒருவர் செயல்பட்டால் அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் சகல ஆயுதமும் வாய்க்காமற் போகும். அதுதான் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் வரவில்லை. எவ்வளவோ தியாகங்களை பண்ணி இருக்கிறீர்கள். எவ்வளவு துரோகியுடைய துரோக பேச்சையும் அவருடைய திட்டங்களை முறியடித்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பல தியாகங்களை பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பல தியாகங்களை பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால தான் நான் சொல்றேன், என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்றேன், என்னுடைய ஜனங்களை சீண்டாத, அவங்களுக்கு வம்பு பண்ணாத, அவளுக்கு கஷ்டம் கொடுக்காத, அவள் வேதனைப்படக்கூடாது, அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவள் எக்காரணம் கொண்டும் துன்பத்தை அனுபவிக்க கூடாது. சேர் இல்லையா, சேர உடனே கொண்டு கொடு. அவள் உட்கார்ந்து வசதி இல்லையா, வசதி பண்ணி கொடு. அவள் நின்று அங்கவங்க பார்க்க கூடாது. என்னுடைய ஜனங்கள் தாகம் உண்டாக பண்ணக்கூடாது. அவள் பசியா இருக்கக்கூடாது. அவள் இல்லை என்பது இருக்கக்கூடாது என்பது சொல்ல காரணம், நீங்கள் தியாகிகள். நீங்கள் ஆண்டவருக்காக இந்த சபையில் உட்கார்ந்து செய்தியை கேட்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டவருக்கு பெரிய தியாகத்தை பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். வாய்ப்பு வசதிகளினால வரவில்லை. உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவர்களாக இருந்தனால கூட்டிக் கொண்டு வரல. நீங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே இழந்ததை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பது அவருடைய பக்கம் உள்ள அவருக்குடைய பொறுப்பாக இருக்கிறது. அவரது அந்த ஆக்கினை தீர்ப்பு அவருடையது, அந்த பொறுப்பு அவருடையது. நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இழந்ததையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்கிறது, மெல்கிசேதேக் என்கிற பெயரை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், மெல்கிசேதேக் என்கிற பெயரை அநேகர் அதிகமாக உச்சரிக்கிறது இல்லை. இந்த பேரு சொல்றதும் கஷ்டம், படிக்கிறதும் கஷ்டம். நமக்கு எதுக்கு பண்ணி விட்டுருவாங்க. மெல்கிசேதேக் யார் சொன்னால், he was a priest as well as king. அவன் ராஜாவாகவும் அவன் ஆசாரியனாகவும் இருந்தவன். எப்படி சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருந்தாரோ, அதே போல இந்த மெல்கிசேதேக் என்பவர் ஒரு பெரிய ஊழியக்காரர். வேதம் சொல்கிறது, மெல்கிசேதேக் அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு கொடுத்தான். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்தது உலகத்தில் ஒன்றாக இருக்கலாம், உலகத்தில் பொருளாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம். நீங்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறதை கேளுங்கள். ஆண்டவர் நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுத்து, மெல்கிசேதேக் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரன், இந்த தேசத்தின் ராஜாவும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு அப்பமும் ரசமும் கொடுப்பார், உங்களுக்கு டீயும் வடையும் கொடுப்பார், உங்களுக்கு பன் பட்டர் ஜாம் கொடுப்பார். ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ராஜா, அந்த தேசத்து ராஜா உங்களை தேடி வந்து அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுப்பார். வேதம் சொல்கிறது 20ஆம் வசனத்தில் படிக்கும் போது, இது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுமா. இந்த தசம பாகத்தை குறித்து இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், தசம பாகம் என்று சொல்லப்படுவது நம்முடைய வருமானங்களில் எல்லாவற்றிலையும் 10% ஆண்டவருக்கு சொந்தம். வேதம் சொல்கிறது, மல்கியா 3:10, உங்களுடைய வருமானங்களில் எல்லாவற்றிலையும் 10ல் ஒரு பகுதியை எடுத்து உங்கள் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கும், உங்கள் ஆலயத்தில் ஊழியங்கள் செய்யப்படும்படியாக, ஆலயத்தில் உள்ள ஆசாரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்படியாக, ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கும்படியாக உங்கள் தசம பாகங்களை ஆலயத்தின் பண்டக சாலையிலே கொண்டு வர வேண்டும். உங்கள் தசம பாகங்களை ஆண்டவருடைய ஆலயத்தின் பண்டக சாலையிலே கொண்டு வர வேண்டும். தசம பாகத்தை பிரிக்க கூடாது. தசம பாகத்திற்கு காணிக்கை என்பது இல்லை பெயர். தசம பாகம் என்பது தேவனுடைய ஆலயத்துக்கு சொந்தம். நீங்கள் உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆலயத்தை, ஒரு சபையை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சபையில் நீங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தசம பாகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. ஒருவேளை என்னிடத்தில் கேட்டால் ஒருத்தர் சொன்னால், எங்க சபையில பணமா வந்து கொட்டுது, ஏராளமான பணம் கொட்டுது, அவங்க ரொம்ப லௌகிகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள், பாஸ்டருடைய பிள்ளைகள் ரொம்ப சுகமாக்கி வாழ்கிறார்கள், சினிமாவுக்கு போறார்கள், சினிமா எடுக்கிறார்கள், எங்க காணிக்க காசு எங்கேயோ போகுது என்று சொல்லி அங்கே நான் ஏன் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. உங்களுக்கு செட் ஆகல, உங்க காணிக்க வந்து சினிமா படம் எடுக்கிறதுக்கு போகுதுன்னு சொல்லி தெரிந்தால் நீங்கள் ஏன் அங்கே போக வேண்டும், ஏன் அங்கே கொடுக்க வேண்டும்?
வேண்டும். உங்களுக்கு தான் ஆவிக்குரிய ஆகாரம் உங்களுக்கு கொடுக்க கிடைக்காத நேரத்தில், நீங்கள் வளர்வதற்கு என்ன வாய்க்கு உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய பணத்தை அங்கேயே கொண்டு கொடுக்க வேண்டும். ஊழியம் செய்கிற ஒரு நல்ல சபையை கண்டுபிடிங்கள், ஒரு நல்ல போதகரை கண்டுபிடிங்கள். அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஒரு நல்ல சபையை கண்டுபிடிங்கள், அந்த சபையோடு ஒட்டிக்கொள்ளுங்கள். உங்களுடைய காணிக்கை காசு சரியான விதத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு போதகரை கண்டுபிடிங்கள், அவரோடு ஒட்டிக்கொள்ளுங்கள், சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். இதனால தான் பலர் சொல்கிறார்கள், நான் தசம பாகத்தை கொண்டு கண்ட உண்மை இல்லாத ஊழிய காலத்தில் கொடுக்கறத விட நானே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து விடுகிறேன், நானே ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு நானே என்னுடைய சொந்த விருப்பப்படி நான் செய்கிறேன் என்று சிலர் சொல்லுவார்கள், செய்கிறார்கள். அது சரியா தப்பா என்றால் அது தவறு, அது தவறு. தேவன் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். சபைகள் மூலமாக இந்த உலகம் சந்திக்கப்பட வேண்டும். சபை உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். சபை உண்மை உள்ளவராக, சபை போதகர் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த சபையிலே உங்கள் வருமானத்தில் 10 ஒன்றையெல்லாம் கொண்டு 10 ஒன்றை நீங்கள் சார்ந்திருக்கிற உண்மையுள்ள சபை என்று கண்டுபிடித்த உங்கள் சபையிலே நீங்கள் அதை கொண்டு கொடுக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமானது. நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் வானத்தின், ஆண்டவர் சொன்னார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will open the windows of heaven and bless you. நான் உங்களுக்கு வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போகவிட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் உன்னுடைய தசம பாகத்தை என்னுடைய ஆலயத்தில் நிர்வாகம் நடத்தப்படுவதற்கு, என்னுடைய ஆலயத்தின் ஊழியங்கள் நடத்தப்படுவதற்கு, என்னுடைய ஆலயம் bring all the tithes into the storehouse of the temple of God, and bring all the tithes into the storehouse of the temple of God. தேவனுடைய ஆலயத்தின் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அங்கேயும் இங்கேயும் அனுப்புவதற்கு, தேவனுடைய தசம பாகத்திலே கை வைப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதை உடைத்து சொந்தக்காரர்களுக்கு அனுப்புவது, அதை உடைத்து நண்பர்களுக்கு அனுப்புவது, அதை உடைத்து சுவிசேஷ வேலைக்கு அனுப்புவது, தசம பாகத்திலே கை வைப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் அதுக்கு மேல, தசம பாகத்துக்கு மேல உங்கள் காணிக்கைகளை யாருக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுங்கள். அது நல்லது. இந்த உபதேசத்தை மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லுவேன். இன்னைக்கு சொல்லினேன், உங்கள் தசம பாகம் நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் சபைக்குரியது. உங்கள் தசம பாகத்தை கொடுப்பதற்கு உங்கள் போதகர் யோக்கியதை இல்லாமல் இருந்தால் போதகரை மாற்றுங்கள். உங்கள் சபையிலே உங்கள் காணிக்கைகளை கொண்டு போய், எனக்கு கஷ்டப்பட்ட காசை இந்த சபையில கொண்டு கொடுத்து, அவர் தண்ணி அடிக்கிறாரு, அவருக்கு 2 பஞ்சாதி இருக்கிறாங்க, அவர் தப்பான காரியங்களை சினிமா எடுக்கிறாரு, அப்படி அந்த பணத்தை கொண்டு அங்க கொடுக்கறது பதிலா நான் ஏழை ஊழியக்காரர்கள் கொடுக்கிறேன், அது வேலைக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சபை, தேவனுடைய சரீரம், தேவனுடைய சபை என்பது தேவனுடைய சரீரம். நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த சபை. நம்பியா உண்மையாக உழைக்கிற சபையிலே உங்களுடைய தசம பாகத்தை நீங்கள் செலுத்துவீர்களானால் அங்கிருந்து கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விருப்பமானாலும் விருப்பம் இல்லாவிட்டாலும் நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். தசம பாகம் என்கிற ஒன்று இருக்கிறது. அதை நம்முடைய வருமானத்தில் எல்லாம் 10 ஒன்றை நம்முடைய சபையின் பண்டக சாலையில கொண்டு சேர்க்க வேண்டும். அங்கே ஒரு பண்டக சாலை இருக்க வேண்டும், அங்கே ஒரு கணக்குப்பலை இருக்க வேண்டும், அங்கே ஒரு வரவு செலவு கணக்கு புத்தகம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களில் இல்ல, அநேக இடங்களில் இல்ல. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே ஒரு நம்முடைய ஆலயத்தை பொறுத்த மட்டும் இங்கே ஒரு பண்டக சாலை இருக்கிறது, ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்கிறது, அது ஒரு கணக்குப்பலை இருக்கிறார்கள், அது பார்ப்பதற்கு டீம் இருக்கிறது, உங்கள் காசுகளை எண்ணுவதற்கு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அதை சரியான விதத்தில் செலவு பண்ணுவதற்கு, அது ஊழியங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக, பலவிதமான ஊழியர்களை செய்யும்படியாக, ஊழியத்தின் தேவையை சந்திக்கும்படியாக ஒரு பணம் மிக கருத்தாய் கவனமாக செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அநேகர் சொல்கிறார்கள், எங்களுடைய பணம் தவறான இடத்துக்கு கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. எங்கள் சபையில லேவிஷாக செலவு பண்ணி எல்லாரும் பணத்தை வேஸ்ட் பண்ணுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். சில அதிகமான ஆலயங்களிலே காணிக்கை காசுகள் கோர்ட்டுக்கு போகிறது, கோர்ட்ல இருக்க வக்கீலுக்கு போகிறது, ஏராளமான நீதிமன்ற வழக்குகள், போலீஸ் வழக்குகள். இதனால காணிக்கை காசை கொண்டு போய் வக்கீலுக்கு கொடுக்கிறார்கள், காணிக்கை காசை கொண்டு போய் தவறான இடத்துல கொடுக்கிறார்கள். அந்த இடங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல சபையை கண்டுபிடிங்கள்.
நல்ல பிரதரை கண்டுபிடிங்கள். கோர்ட் வழக்குக்கு செலவு பண்ணுகிறது காணிக்கை காசை பயன்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க முடியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற காசை கோர்ட்டுக்கு, வக்கீலுக்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, வக்கீல் ஃபீஸ் கொடுப்பதற்கு காணிக்கையா கிடைத்தது? காணிக்கையில ஒவ்வொரு காசுக்கும் ஊழியக்காரர் கணக்கு சொல்லி ஆக வேண்டும். செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தசம பாகம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 21, 22, 23 வசனங்களை படித்து நான் முடிக்கிறேன். 22ஆம் வசனத்திலே, அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாம் ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரையாகலும் உமக்கு உண்டானவர்களில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தை பூமியை உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போல என்னுடனே வந்த ஆணையர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். இங்கே ஒரு கடைசியாக ஒரு கருதலான ஒரு செய்தி இருக்கிறது. நான் அதை படிக்கிறேன் பாருங்கள். சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு அப்பமும் என்ன கொண்டதான் அப்பமும் திராட்சரசம், நம்ம பன் பட்டர் ஜாம் கொடுக்குற மாதிரி அப்பமும் ரசமும் கொண்டு வந்தாரு. அது சாப்பிட்டுருப்பாரு. அப்புறம் சோதோமின் ராஜா சொல்லுகிறார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தார். சிலர் கேட்பாங்க, தசம பாகம் என்று புதிய ஏற்பாட்டில் இல்லையே என்று சொல்லுவார்கள். பைபிளை படிக்காம, கொஞ்சம் கூட தியானிக்காம, கொஞ்சம் கூட வேத அறிவு இல்லாத முட்டாள்தான் சொல்லுவான். நீங்க வீட்டில் போய் படிங்க. நான் வசனம் சொல்றேன் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், லூக்கா 11:42. மத்தேயு 23 பாருங்க. மத்தேயு 22 23 கரெக்டா? மத்தேயு 23 சொல்லுது புதிய ஏற்பாடுல. சிலர் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட நீங்களே புரிஞ்சிருக்கலாம், பைபிளை சரியா படிக்காம, அதுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லாம குழப்படி பண்ணிட்டு இருக்க ஜனங்க தான் சொல்லுவாங்க, தசம பாகத்தை பத்தி புதிய ஏற்பாடுல சொல்லல. படிக்கிறேன். மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகங்களை செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலையும் கூட 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கேயும் மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசுநாதர் கட்டளையிட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இல்லை என்று சொல்லி மூடி மழுப்ப கூடாது. அது இருக்கிறது. மனசுல விருப்பம் இருந்தாலும் செய்யலாம், ஆனால் செய்யாதவர்கள் அதை குறை கூறி கொண்டு நடக்க கூடாது. கடைசியாக 21, 23, 22 வசனங்களை படிக்கும் போது அந்த ஆபிரகாம் 21ஆம் வசனத்தில் சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. சோதோமின் ராஜா ஆபிரகாமத்தில் வந்து, இந்த ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று ஆபிரகாமத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதென்றையாலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு நீதிமானுடைய ஸ்டேட்மெண்ட், நீதிமானுடைய அறிக்கை. அவன் சொல்லுகிறான், எனக்கு உன்னுடைய பொருள் ஒன்று தேவையில்லை, உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை சொல்றான். உனக்கு என் பணத்தை எல்லாம் எடுத்துக்கன்னு சொல்றான் மெல்கிசேதேக். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார், நான் பணம் கொடுத்துதான் ஆபிரகாமை நான் பெரிய ஆள் ஆக்கினேன்னு சொல்லி நீ ஒரு நாள் சொல்லாம இருக்கிறது பதிலாக, எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை, நான் என்னுடைய கையை உயர்த்துகிறேன், பரிசுத்த கரத்தை உயர்த்தினான், நான் ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக, வானத்துக்கு நேராக தன்னுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தினான். அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக இந்த வார்த்தையை சொல்ல நான் முடிக்கிறேன். இந்த புதிய ஆண்டுல, வரப்போற புதிய ஆண்டுல நீங்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு பிறர் பொருளை இச்சிக்காதிருங்கள்.
பிறருடைய பொருட்களை எடுக்க முயற்சிக்காதீர்கள். எந்த விதத்திலையும் ஒரு குண்டூசியாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையுள்ளவர்களாக இருந்து, இங்கே ஆபிரகாம் சொன்ன வண்ணமாக வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை, என் பரிசுத்த கையை உயர்த்துகிறேன். இந்த பரிசுத்த அறிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இன்றைக்கு உலகத்திலேயும் திருட்டு போகிறது, தேவாலயங்களில் செருப்பு திருட்டு போகிறது, பைபிளை திருடிட்டு போடுறாங்க, பாட்டு புஸ்தகத்தை திருடிட்டு போயிடுறாங்க. நான் ஏன் இதை ஓப்பனாக சொல்கிறேன் என்றால், அதனாலதான் இந்த மக்கள் மேலே சாபங்கள் வந்து விழுகிறது. அவளுக்கு தெரியாது என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் பிறர் பொருளை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். தனக்கு இல்லாதவற்றை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இந்த காலவேளையில அவ்விதமாக செய்யாதபடி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக, அது குண்டூசியிலிருந்து கப்பல் வரையிலும் எந்த பொருளும் பிறர் பொருள் நம்முடைய வீட்டில் இருக்கல் ஆகாது. ஒரு டிவியோ, ஒரு செல்போனோ, அல்லது ஒரு வீட்டில் உள்ள ஒரு பெட்டோ, ஒரு கண்ணாடியோ, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சம்பாதிக்காத ஒரு பொருள் உங்கள் வீடுகளிலே, உங்கள் கைகளிலே இருக்கிறது வரையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வந்து தங்காது என்பதை, அந்த சத்தியத்தை இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? சில நேரங்களிலே கடினமான காரியம்தான், ஆனால் அது சிறிதானாலும் பெரிதானாலும் நீங்கள் அதில் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துணிச்சலாக தவறு செய்கிற மக்களுடைய வாழ்க்கையில சாபம் மாறாது, சாபம் நீங்காது. எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், அதற்கு உரிய ஆள் நான் அல்ல, அது எனக்குரியது அல்ல, நான் தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லி சிறிதானாலும் பெரிதானாலும் உண்மை உள்ள மனிதர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைக்கு உள்ள பெந்தேகோஸ்தே சபைகள், கிறிஸ்தவ சபைகள் இதை பிரசங்கிக்க வேண்டும், உண்மையை பிரசங்கிக்க வேண்டும், சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும். உண்மை உள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுமா? நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கூடுதலாக சொன்னேன்னு தெரியவில்லை, நேரம் எடுத்து. ஆனாலும் நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் சிலருக்கு அங்க யார் பேசிட்டு இருக்கிறது இந்த நேரத்துல உச்சக்கடத்தில் ஏர்மாங்கள் ஆசிரியர் பேசுறதை பத்தி, அதனால யாரும் பின்னால உட்கார கூடாதுன்னு சொல்றது பத்தி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்புமா? இது தேவனுடைய ஆலயம். பாருங்க, பாலாஜிபுரத்தை பாருங்க, யாருன்னு பாருங்க. ஏன்னா தப்புமா? நான் வந்து உயிரை விட்டு பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 75 வயசு, உயிரை விட்டு நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேர் பேசிட்டு இருக்கோம், சொந்த கதை. அதெல்லாம் தப்பு. அப்படி சொல்லிதான் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறேன். எதுனா கெட்ட பேர் இல்லை, கடவுள் ஒருத்தர் பார்க்கிறார். நான் என் உயிரை விட்டு பிரசங்கம் பண்றேன். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? ஆமே சொல்லு போல சும்மா வளரலாம் கொலை இங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன், எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு சரியான விதத்துல என்ன அந்த ஆண்டவர் சொன்னதை பிரசன்ட் பண்ணுகிறேன். ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறது போல, ஒரு கல்லூரியில ஒரு ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்தது போல நான் எல்லாவற்றையும் மூலையில கொண்டு வந்து உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் என்னுடைய திறமைக்கு ஏற்றபடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இதை ஆமோதிக்க வேண்டும், இதை அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் இழந்தவற்றை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் இழந்தவற்றை திருப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, இழந்தவற்றை தேவன் திருப்பி கொடுக்கும் போது உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். மெல்கிசேதேக் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவையும் ஒரு ஆசாரியரையும் உங்களுக்கு அறிமுகம் பண்ணுவார். உங்களுக்குள்ளே அவருக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு உறவு உண்டாகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களுடைய தசம பாகத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் கேட்பார், உனக்கு பணம் வேணுமா, ஆள் வேணுமா என்று கேட்டால், எனக்கு பணம் வேண்டாம், என்னுடைய நீ என்னைக்காவது ஒரு நாள் ராஜாவாக இருக்கிற நான் மெல்கிசேதேக் ஆகிய நான் ஆபிரகாமுக்கு பணம் கொடுத்து என்னுடைய ஆபிரகாமை பணக்காரன் ஆக்கினேன் என்று சொல்லுவேன். அதனால எனக்கு பணம் வேண்டாம், என் ஜனத்தை எனக்கு கொடும் என்று சொல்லி ஜனத்துக்காக போராடினான். இந்த கால வேளையில நீங்கள் கூட ஆத்துமாக்களுக்காக கதறி அழும்போது, ஆத்துமாக்களை கேட்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் தானாய் வந்து சேரும். வர வேண்டிய உலக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வந்து சேரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். தங்கச்சிமார், தம்பிமார், ஞானஸ்தானம் எடுத்த நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்படி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி தான் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களும்
பாயை போடுகிறவளிருந்து எனக்கு ஒரு குறிப்பு வந்திருக்கிறது. அந்த வாலிப தம்பிமார் தங்கச்சிமார்லாம் இப்போ இந்த பாயை எடுத்து போடுறது இல்லை, அவர்களுக்கு ஓடிடுறாங்க, புட்டா மாதிரி பறந்துடுறாங்க, ஒரு வேலையும் செய்யறதில்ல, ஏமாத்திட்டு ஓடிடுறாங்க. அப்படி ஒரு கருத்து வந்திருக்கிறது. இன்னைக்கு ஊழியக்கார தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாரும் ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறமாக, சாப்பாடெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த பாயை சுருட்டுகிற வேலைகள், ஊழியத்தை செய்கிற வேலை எல்லாம் உண்மையாய் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவராக இருந்தால் ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். உண்மை இல்லாத மனிதர்களை ஒரு காலத்திலும் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். உண்மையுள்ள மனிதனுக்கு ஆசீர்வாதம் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு காலத்திலும் அது கனவுல கூட வராது. நீங்கள் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், உலகத்தில் உள்ள உங்களுக்கு இல்லாத ஒன்று வந்து சேரும் போது மெல்கிசேதேக்கு சொல்கிறான், நான் உனக்கு பணம் தருவேன்னு சொன்ன ஆபிரகாம்ல சொன்னவில்லை, பாப்பா உன் பணம் தேவையில்லை, ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ சொல்லுவ ராஜாவே, நீ ஆசாரியராக இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய பணத்தால் தானே பெரிய ஆளான்னு சொல்லி சொல்லாத படிக்கும், உன் பணம் தேவையில்லை, நீ இதை வைத்துக்கொள், நான் என்னுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்ன வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆகவேதான் நாம் எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? தீபக் பாப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ நல்லவர், நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்தது நல்லது. இந்த கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு நாளுக்கு செலவழிக்க வேண்டும். கர்த்தருடைய நாளிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் மேல் தம்முடைய அன்பை வீசும்படியாக காலை வேளையில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது. தேவனின் சந்நிதியில் தினம் விட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் தின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில இழந்தது ஏராளம், அதை எண்ண முடியவில்லை. மாத்திரமில்லை, உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான சில நன்மைகளை உண்மையிலே இழந்து போனீர்கள். தேவாவியானவர் சொல்கிறார், என் அன்பு மகனே மகளே, நீ மாத்திரமல்ல இழந்தது, ஆதி முற்பிதாவாகி ஆதாமில் இருந்து இன்று வரையிலும் கர்த்தருக்காக நிற்கிற மக்கள் அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமானவற்றை இழந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். நீயும் திரும்ப பெற்றுக் கொள்வாய். எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். You will redeem back. நீங்கள் திரும்ப பெற்றுவீர்கள். இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள்.
ஏதாகிலும் ஒரு வழியிலே ஒருவேளை இழந்த பொருள் திருப்பி வராத பொருளாக இருந்தால் அதற்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலே உங்களை நிரப்புவார். ஆசீர்வாதங்களால நிரப்புவார். நீங்கள் இழந்தது உலகத்திலே உள்ள காரியம், ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலங்களில் நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஒன்றை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே இருக்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு பெரிய கிரயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய தியாகத்தை பண்ணித்தான் இந்த இயேசு அண்டை வந்திருக்கிறீர்கள். ஆகவே அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் இழக்கவில்லை. எதிர்காலத்தை இழக்கவில்லை. தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் என்ற வார்த்தையினால இந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவளுக்கு சமாதானம் உண்டாவதாக, இவளுக்கு சந்தோஷம் உண்டாவதாக, வருங்காலம் மிகுந்த நன்மை நிறைந்ததாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுல ஆண்டவரை நீரவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, புதிய ஆண்டு இந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இவள் ஆயத்தத்தோடு வரும்படியாக, புதிய ஆண்டின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த மக்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறாங்க. இந்த பகல் வேளையில் இவர்களோட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட அந்த செய்திகள் ஒவ்வொரு பகுதியும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை தொடுவதாக, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான்கிற அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் இந்த மக்கள் எல்லா விஷயத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படியாக, உமக்காக பெரிய காரியங்களை செய்கிற மக்களாக இருக்கும்படியாக அப்படி ஊழியக்காலால் நின்றுகளை ஆசீர்வதிக்கிறோம். வருங்காலம் மிகுந்த நன்மை நிறைந்ததாக இருப்பதாக உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் ஒரு வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் ஒரு வாயை திரும்ப வாழ வைத்து அவரது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know, He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.